என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்களில் மனிதன் தன்னையே கேள்வி கேட்பான். என்னிடம் இன்னும் எதுவும் சேரவில்லை, மற்றவர்கள் முன்னேறிவிட்டார்கள், நான் மட்டும் பின்னால் போய்விட்டேனா என்று மனதில் ஒரு சின்ன கவலை எழும். அந்த எண்ணம் வந்தால் மனம் சற்று தளரலாம். ஏனெனில் மனிதன் உழைக்கும் போது அவன் மனதில் ஒரு ஆசை இருக்கும், ஒரு நாள் தனது உழைப்புக்கு ஒரு நிலை வர வேண்டும் என்று. ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையில் ஒரு மிக அழகான உண்மை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்கும். ஒரு மரம் வளர்வதற்கும் ஒரு காலம் தேவை. ஒரு விதை மண்ணில் விழுந்த உடனே அது பெரிய மரமாக மாறாது. அது மெதுவாக மண்ணுக்குள் வேர்களை விரிக்கும். அந்த வேர்கள் தான் அதன் எதிர்காலத்தின் அடித்தளம். அந்த காலத்தில் வெளியில் எதுவும் நடக்கவில்லை போல தோன்றும். ஆனால் அந்த அமைதியான காலம் தான் அதன் வலிமையை உருவாக்கும். பிறகு ஒரு நாள் அது மண்ணை உடைத்து வெளியில் வருகிறது. அந்த நாளில் தான் மக்கள் அதை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த விதை போல ஒரு காலம் இருக்கலாம். இப்போது நீ உழைக்கிறாய், முயற்சி செய்கிறாய், வாழ்க்கையை அமைதியாக கட்டிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் உனக்கு தோன்றலாம், என்னிடம் இன்னும் பெரிய சொத்து ஏன் இல்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. உனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு நேரத்தில் பலன் வரும். சில மரங்கள் 2 வருடத்தில் வளர்க்கின்றன. சில மரங்கள் 10 வருடம் எடுத்துக்கொள்கின்றன. ஆனால் 10 வருடம் எடுத்துக்கொள்ளும் மரங்கள் மிகவும் வலிமையானதாக இருக்கும். அவை பல வருடங்கள் நிலைத்து நிற்கும். என் தங்கமே, வாழ்க்கையில் சொத்து என்பது வெறும் நிலம் அல்லது வீடு மட்டும் அல்ல. அது உன் உழைப்பின் பலன். அது உன் பொறுமையின் வடிவம். அது உன் குடும்பத்திற்காக நீ கட்டும் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு ஒரே நாளில் உருவாகாது. அது மெதுவாக உருவாகும். ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் சிறிய முயற்சிகள் அந்த பாதுகாப்பை கட்டிக்கொண்டு இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்களை பார்த்து மனம் தளரலாம். அவர்கள் வேகமாக முன்னேறுகிறார்கள் போல தோன்றலாம். ஆனால் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் தனி நேரம் இருக்கிறது. ஒரு நதி மலைகளில் பிறக்கும் போது அது மிகவும் சிறிய ஓடை போல இருக்கும். அதை பார்த்து யாரும் அது ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும். சில நேரங்களில் அதன் பாதை வளைந்து செல்லும். ஆனால் அது நின்றுவிடாது. அந்த தொடர்ந்து ஓடும் இயல்பு தான் அதை கடலுக்கு கொண்டு செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அந்த நதி போல இருக்கிறது. இன்று நீ எடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உன் எதிர்காலத்தின் பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை பயமாக பார்க்காதே. அது ஒரு வாய்ப்பு. அது உன் வாழ்க்கையை மெதுவாக கட்டிக்கொள்ளும் ஒரு பரிசு. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ஒரு உண்மை புரியும். அந்த நாட்களில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த கவலைகள் என்னை முயற்சி செய்ய வைத்தது என்று புரியும். அந்த நினைவு தான் உன் மனதில் ஒரு பெருமையை உருவாக்கும். அந்த பெருமை தான் உன் உழைப்பின் உண்மையான அடையாளம். என் தங்கமே, சொத்து சேர்க்க வாழ்க்கையில் ஒரு சரியான நேரம் வரும். அது தாமதமாக வரலாம். ஆனால் அது வந்தால் அதன் மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, அதனால் உன் மனதை தளர விடாதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. உன் பாதை உனக்கு தனி. நீ உன் பாதையில் தொடர்ந்து நடந்தால் வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நாள் வராமல் போகாது. ஒரு நாள் உன் உழைப்பின் பலன் உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அந்த நாளில் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் மனிதன் உண்மையில் தேடும் செல்வம். அந்த செல்வம் வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் தெரியும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், உனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நம்பிக்கையுடன் பயன்படுத்திக்கொள். உன் உழைப்பை தொடரு. உன் நம்பிக்கையை காக்க
வாழ்க்கை மெதுவாக உன்னை உன் கனவுகளின் வாசலுக்கு கொண்டு செல்லும். அந்த தருணத்தில் நீ அமைதியாக சிரிப்பாய். அந்த சிரிப்பு தான் உன் நீண்ட உழைப்பின் இனிய பலன். அந்த அமைதியான வெற்றி தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான செல்வம். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் எளிதானது அல்ல. சில நாட்களில் அது மிகவும் கடினமாக தோன்றும். உன் மனதில் ஒரு கேள்வி தோன்றலாம், நான் இவ்வளவு உழைத்தாலும் என் எதிர்காலம் எங்கே போகிறது என்று. அந்த கேள்வி இயல்பானது, ஆனால் அதை மனதில் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே. வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொரு முயற்சியும் ஒரு விதமான விதை போல உன் வாழ்க்கைக்குள் வேர்களை விரிக்கும். அந்த வேர்கள் நீ தினமும் கவனிக்காதே, ஆனால் அது உன் எதிர்காலத்தை வலிமையாகவும் வளமானதாகவும் உருவாக்குகின்றன. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது உடனே மரமாக மாறாது. அது மண்ணுக்குள் அமைதியாக வளர ஆரம்பிக்கும். அந்த இருள், அந்த மண் சுமை, அவை எல்லாம் விதைக்கு ஒரு பயணமாக இருக்கும். விதை தனது உள்ளத்திலுள்ள சக்தியை நம்பி மெதுவாக வேர்களை விரிக்கும். அந்த வேர்கள் தான் அதன் எதிர்கால மரத்தின் அடித்தளம் ஆகும். உன் வாழ்க்கையிலும் அதே செயல்முறை நடக்கிறது. உன் உழைப்பு, உன் பொறுமை, உன் மனதில் இருக்கும் உறுதி, உன் முயற்சி, all of these are forming the roots of your future success. என் தங்கமே, சில நேரங்களில் எதிர்காலம் இருளாகத் தோன்றலாம். அந்த இருள் இன்று எவ்வளவு காட்டிலும் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது நீண்ட கால நிலைமையாக இருக்காது. ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு ஒரு நாள் வரும். அந்த நாள் உன் உழைப்பின் பலன்களை வெளிப்படுத்தும். அந்த நாள் உன் மனதில் அமைதியை கொண்டு வரும். அந்த அமைதி தான் உன் உழைப்பின் உண்மையான அடையாளம். ஒரு நதி மலைகளின் நடுவே பிறக்கும் போது அது மிகச் சிறிய ஓடை போலவே இருக்கும். அதை பார்த்து யாரும் அதை ஒரு பெரிய நதியாக மாறும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆனால் அந்த நதி தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருக்கும். அது கற்களை சந்திக்கும், தடைகளை சந்திக்கும், பாதையை மாறி செல்லும் போலும் அது நின்றுவிடாது. அது மெதுவாக அந்த தடைகளை தாண்டி கடலை அடையும். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இன்று தெரியாத தடைகள் உன்னை நிறுத்தவில்லை, அவை உன்னை வலிமை வாய்ந்தவராக்கும். என் தங்கமே, மனதில் எழும் அச்சம் இயல்பானது. அது மனிதன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறான் என்பதற்கான அறிகுறி. ஆனால் அந்த அச்சம் உன்னை நிறுத்தக்கூடாது. நம்பிக்கை என்பது ஒரு தீப்பொறி போல இருக்கும். அந்த தீப்பொறி தான் நம்மை இருளை கடந்து வெளிச்சத்தை நோக்கி செல்ல வைக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தீப்பொறியை அணைக்க விடாதே. அது உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. ஒரு நாள் நீ கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது நீ உணர்வாய், அந்த நாட்களில் நான் மிகவும் சோர்வாக இருந்தேன், ஆனால் நான் நிறுத்தப்படவில்லை என்று. அந்த நினைவு உன் மனதில் பெருமை உருவாக்கும். அந்த பெருமை தான் உன் உழைப்பின் உண்மையான அடையாளம். ஒரு வீடு கட்டும்போது முதலில் அதன் அடித்தளம் அமைக்கப்படும். அது வெளியில் தெரியாது. ஆனால் அந்த அடித்தளம் இல்லாமல் வீடு நிலைக்க முடியாது. அதேபோல் உன் உழைப்பு, உன் மனதின் உறுதி, உன் முயற்சி ஆகியவை உன் வாழ்க்கையின் வலிமையான அடித்தளமாக உருவாகி வருகின்றன. என் தங்கமே, சில கனவுகள் தாமதமாக நம்மிடம் வரும். அந்த தாமதம் சோகமாகவும் சிக்கலாகவும் தோன்றலாம். ஆனால் அந்த தாமதம் வீணாகாது. அது மனிதனை வலிமை வாய்ந்தவனாக மாற்றும். அந்த பொறுமை மற்றும் உழைப்பு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வமாகும். ஒரு நாள் அந்த கனவு நிறைவேறும்போது அதன் மதிப்பு மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. என் தங்கமே, எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் அது ஒருபோதும் நிலையான இருள் அல்ல. ஒவ்வொரு இரவுக்கும் பிறகு ஒரு காலை வரும். அந்த காலை மெதுவாக வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். அதனால் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை காக்க, உன் மனதில் உள்ள ஒளியை அணைக்க விடாதே. அந்த ஒளி தான் உன் பாதையை வெளிச்சமாக்கும். ஒரு நாள் அந்த இருள் முற்றிலும் அகன்று உன் முன்னிலையில் ஒரு புதிய வெளிச்சம் தோன்றும். அந்த வெளிச்சம் உன் கனவுகளின் பாதையை காட்டும். நீ அமைதியாக அந்த பாதையில் நடந்தால் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையின் உயரமான தருணங்களை அனுபவிப்பாய். அந்த தருணத்தில் நீ புரிந்து கொள்வாய், இந்த எல்லா முயற்சிகள் வீணாகவில்லை என்று.
என் தங்கமே, வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது எப்போதும் வெளியில் பாராட்டுதலோ அல்லது பொருளோடு தொடர்புடையது அல்ல. அது உன் உள்ளத்தில் அமைதியாக தோன்றும் உணர்வுதான். நீ கடந்து வந்த ஒவ்வொரு தடையும், சந்தித்த ஒவ்வொரு சவாலும், பெற்ற ஒவ்வொரு சிரமமும் உனக்கு இந்த அமைதியை தரும். அந்த அமைதிதான் உன் உழைப்பின் மிகச்சிறந்த அடையாளம். என் தங்கமே, அதனால் எதிர்காலம் இருளாக தெரிந்தாலும் பயப்படாதே. அந்த இருள் ஒரு தற்காலிக நிலை மட்டுமே. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை, உன் முயற்சி, உன் உழைப்பு ஆகியவை நீ எதிர்காலத்தின் வெளிச்சத்தை நோக்கி முன்னே செல்ல உதவும். ஒரு நாள் அந்த வெளிச்சம் தெளிவாக காணப்படும். அந்த தருணத்தில் உன் மனதில் ஆழமான அமைதி தோன்றும். அந்த அமைதி தான் நீ இத்தனை நாட்களாக தேடிய உண்மையான செல்வம், உண்மையான வெற்றி. என் தங்கமே, இந்த உண்மையை எப்போதும் மனதில் வைத்து நட. எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் உன் உள்ளே இருக்கும் ஒளியை அனுசரித்து நடந்தால் அது உன்னை எப்போதும் முன்னே கொண்டு செல்லும். அந்த பயணம், அந்த உழைப்பு, அந்த நம்பிக்கை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த அடையாளங்களாக மாறும். அந்த அடையாளங்கள் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். நீ தொடர்ந்தால், என் தங்கமே, எதிர்காலம் மெதுவாக வெளிச்சமாக மாறும். அந்த வெளிச்சம் உன்னை வாழ்வின் உயர்ந்த நிலைகளுக்கு கொண்டு செல்வதற்கான வழிகாட்டியாகும். நீ கடந்து வந்த சவால்கள் உன் மனதுக்கு வலிமை கொடுக்கும். அந்த வலிமை உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அந்த செல்வம் உன் குடும்பத்திற்கும் உன் வாழ்விற்கும் ஒரு வலிமையான அடித்தளம் உருவாக்கும். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், எதிர்காலம் இருளாக தோன்றினாலும் உன் உழைப்பு, உன் நம்பிக்கை, உன் பொறுமை ஆகியவை ஒளியாக மாறும். அந்த ஒளி உனக்கு வழிகாட்டும், உன்னை முன்னே செல்ல வைக்கும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த சக்தியாக இருக்கும். என் தங்கமே, அந்த நம்பிக்கையுடன் நடந்தால் நீ எதிர்கால இருளைக் கடந்து ஒரு நாள் உன் வாழ்க்கையின் முழு ஒளியை காணும். அந்த ஒளி உன் உழைப்பின் பலனாகும், உன் மனதின் அமைதியாகும், உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாகும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் சில தருணங்களில் தன்னை பார்த்து சோர்ந்து போகலாம். என்னிடம் இன்னும் எதுவும் சேரவில்லை, நான் எப்போது முன்னேறுவேன் என்று மனதில் ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்வி வந்தால் மனம் சற்று கவலையாகும். ஆனால் அந்த கவலை உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு இடைநிலை உணர்வு மட்டுமே. அந்த உணர்வு மனிதனை சிந்திக்க வைக்கும். அந்த சிந்தனை தான் அவனை மெதுவாக முன்னே கொண்டு செல்லும். நீ இன்று பார்க்கும் வாழ்க்கை முழுமையான கதை அல்ல. அது ஒரு பயணத்தின் நடுவில் இருக்கும் ஒரு தருணம் மட்டுமே. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நடுவிலுள்ள ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்து அந்த கதையை முடிவு செய்ய முடியாது. அதுபோல வாழ்க்கையிலும் இப்போது நீ இருக்கும் நிலையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. என் தங்கமே, உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. சில நேரங்களில் அதன் பலன் தாமதமாக வரும். ஆனால் அந்த தாமதம் வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதி. அந்த காலம் தான் மனிதனின் பொறுமையை வளர்க்கும். அந்த பொறுமை தான் அவனின் உண்மையான வலிமை. ஒரு விவசாயி விதையை விதைக்கும் போது அவன் உடனே பயிர் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அவன் மண்ணை தயார் செய்வான், விதையை விதைப்பான், அதை பாதுகாப்பான், மழை வர காத்திருப்பான். அந்த காத்திருப்பு காலம் தான் அவனின் நம்பிக்கையை சோதிக்கும். ஆனால் அவன் நம்பிக்கையை விடாமல் தொடர்ந்தால் ஒரு நாள் அந்த வயல் பசுமையாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அதே மாதிரி. நீ விதைத்த உழைப்பு இப்போது மண்ணுக்குள் இருக்கலாம். அது இன்னும் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அது வளராமல் போகாது. அந்த விதை அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை செய்தால் அது ஒரு நாள் பெரிய மாற்றமாக மாறும். அந்த மாற்றம் திடீரென நடக்கும் போல தோன்றும். ஆனால் உண்மையில் அது நீண்ட கால முயற்சியின் பலன். சில நேரங்களில் மனிதன் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனதில் ஒரு குறை உணர்வை உணரலாம். அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு மட்டும் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் அந்த எண்ணம் உண்மையை முழுமையாக காட்டாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வேறு வேறு நேரம் இருக்கும்.
சிலருக்கு சில விஷயங்கள் ஆரம்பத்தில் கிடைக்கும், சிலருக்கு பின்னர் கிடைக்கும். ஆனால் பின்னர் கிடைக்கும் விஷயங்கள் பெரும்பாலும் அதிக மதிப்புடையதாக இருக்கும். என் தங்கமே, ஒரு மலை மீது ஏறும்போது ஆரம்பத்தில் பாதை கடினமாக இருக்கும். ஆனால் மேலே சென்ற பிறகு அந்த உயரம் மிக அழகாக தெரியும். அந்த உயரத்தை அடைந்த பிறகு மனிதன் கீழே பார்த்து சிரிப்பான். அந்த சிரிப்பு தான் அவன் கடந்து வந்த சிரமங்களின் நினைவு. அதேபோல் ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது, அந்த காலத்தில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அதே நேரத்தில் நீ பெருமையாகவும் உணர்வாய். ஏனெனில் அந்த சிரமங்களை நீ கடந்து வந்திருப்பாய். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது வெறும் பொருளாதாரம் மட்டும் அல்ல. அது மன அமைதி, அது உழைப்பின் பெருமை, அது குடும்பத்தின் நம்பிக்கை. ஒரு மனிதன் உழைத்து ஒரு நிலையை அடைந்தால் அந்த நிலைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் தான் அவன் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு. நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உன் எதிர்காலத்தின் அடித்தளமாக மாறும். அந்த அடித்தளம் மெதுவாக கட்டப்படும். அது வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது வலிமையாக இருக்கும். ஒரு நாள் அந்த அடித்தளத்தின் மேல் உன் வாழ்க்கையின் கனவுகள் உருவாகும். அந்த தருணத்தில் நீ உணர்வாய், இந்த நீண்ட கால உழைப்பு வீணாகவில்லை என்று. என் தங்கமே, அதனால் உன் மனதை ஒருபோதும் தளர விடாதே. உன் வாழ்க்கையின் வேகத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி பாதை இருக்கிறது. உன் பாதை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அந்த மெதுவான பயணம் மிகவும் வலிமையானதாக இருக்கும். அந்த பயணம் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அமைதியான திருப்பம் வரும். அந்த திருப்பம் உன் உழைப்பின் பலனை வெளிப்படுத்தும். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் உண்மையான செல்வம். அந்த செல்வம் கிடைத்த பிறகு மனிதன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், நேரம் இன்னும் உன் பக்கம் இருக்கிறது. வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் கனவுகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. அந்த கனவுகளை கைவிடாதே. அவற்றை மெதுவாக பாதுகாத்து கொண்டு போ. உன் முயற்சியை தொடரு. உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை காக்க. ஒரு நாள் அந்த நம்பிக்கை உன்னை உன் கனவுகளின் வாசலுக்கு கொண்டு செல்லும். அந்த தருணத்தில் நீ அமைதியாக சிரிப்பாய். அந்த சிரிப்பு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான தருணம். அந்த தருணம் உன் உழைப்பின் பலன். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான செல்வம். என் தங்கமே, வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. சில காலங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். சில காலங்கள் மிகவும் சவால்களாக இருக்கும். அந்த சவால்கள் வந்தால் மனிதன் தன்னையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். நான் சரியான பாதையில் நடக்கிறேனா என்று மனதில் கேள்வி எழும். அந்த கேள்வி உன்னை பல நேரங்களில் சோர்வடைய செய்யலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் வாழ்க்கையின் ஒரு ஆசிரியன் போலத்தான். அது உன்னை உள்ளுக்குள் வலிமையான மனிதனாக மாற்றும். நீ இன்று எதிர்கொள்ளும் சிரமங்கள் உன் வாழ்க்கையின் நிரந்தர நிலை அல்ல. அவை ஒரு பருவம் மாதிரி, மழைக்காலம் போல வந்து போகும். மழை வரும்போது நிலம் சற்று கஷ்டப்படும் போல தெரியும். ஆனால் அந்த மழை தான் பின்னர் பசுமையை உருவாக்கும். அதேபோல் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள் நாளை ஒரு வளமான நிலையை உருவாக்கும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் எதையும் உருவாக்க வேண்டுமென்றால் அவனுக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று பொறுமை, மற்றொன்று நம்பிக்கை. இந்த 2 விஷயங்கள் இருந்தால் மனிதன் மெதுவாக எந்த உயரத்தையும் அடைய முடியும். அவசரமாக ஓடும் வாழ்க்கை சில நேரங்களில் பெரிய நிலையை கொடுக்காது. ஆனால் அமைதியாக, பொறுமையாக நடந்த வாழ்க்கை மிகவும் நிலையான வெற்றியை தரும். ஒரு பெரிய ஆலமரம் ஒரு நாளில் உருவாகவில்லை. அது ஒரு சிறிய விதையாக ஆரம்பித்தது. அந்த விதை பல வருடங்கள் வளர்ந்து தான் அந்த பெரிய மரமாக மாறியது. இன்று அந்த மரம் பலருக்கு நிழல் கொடுக்கிறது. அந்த நிழல் அதன் நீண்ட பயணத்தின் பலன். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அந்த விதையைப் போலத்தான். இன்று அது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதன் உள்ளே ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது.
நீ ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் வந்த பிறகு தான் மக்கள் உன் பயணத்தை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்பு நீ கடந்து வந்த பாதையை யாரும் பார்க்க மாட்டார்கள். அதனால் தான் வாழ்க்கையின் உண்மையான வீரன் அவன் உள்ளத்தில் தான் இருக்கும். அவன் தனது பயணத்தை தானே நம்ப வேண்டும். மற்றவர்கள் பாராட்டுகிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது அவன் தனது முயற்சியை விடாமல் தொடர்வது. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி மனிதனுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கலாம். என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை போல இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதி தான் பெரிய மாற்றத்திற்கு முன் வரும் காலம். ஒரு காலை சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த இருள் பார்த்தால் அது முடிவில்லாதது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். அந்த உதயம் வந்தால் முழு உலகமும் வெளிச்சமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த உதயம் வரும். அந்த உதயம் உன் உழைப்பின் பலன். நீ தொடர்ந்து உழைத்தால் அந்த நாள் தாமதமாக வந்தாலும் நிச்சயம் வரும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த காலத்தில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த நினைவுகள் உனக்கு சோகத்தை தராது. அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த சிரமங்களை நீ கடந்து வந்திருப்பாய். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது ஒரு நிலையான வாழ்க்கை. அது குடும்பத்தின் பாதுகாப்பு. அது மன அமைதி. அந்த அமைதி தான் மனிதன் தேடும் மிகப்பெரிய செல்வம். நீ இன்று உழைப்பது அந்த அமைதிக்காக தான். அந்த அமைதி வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாக தோன்றும். அந்த அழகு வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்திலிருந்து வரும். ஒரு நாள் உன் உழைப்பின் பலன் உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, அதனால் உன் மனதில் இருக்கும் பயத்தை விடு. உன் பாதையை நம்பு. உன் முயற்சியை தொடரு. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். நீ எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தின் கட்டிடத்தில் ஒரு கல்லாக மாறும். அந்த கற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய நிலையை உருவாக்கும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் கடினமாக இருக்கும். சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா நாட்களும் சேர்ந்து தான் ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கும். அந்த வாழ்க்கையை அமைதியாக கட்டிக்கொள். உன் உழைப்பை மதித்து தொடரு. உன் நம்பிக்கையை பாதுகாத்து நட. ஒரு நாள் அந்த நம்பிக்கை உன்னை உன் கனவுகளின் வாசலுக்கு கொண்டு செல்லும். அந்த தருணத்தில் நீ உணர்வாய், நான் காத்திருந்த ஒவ்வொரு நாளும் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான செல்வம். அந்த அமைதி தான் நீ தேடிய உண்மையான வெற்றி. என் தங்கமே, வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரி இருக்காது. சில காலங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். சில காலங்கள் மிகவும் சவால்களாக இருக்கும். அந்த சவால்கள் வந்தால் மனிதன் தன்னையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். நான் சரியான பாதையில் நடக்கிறேனா என்று மனதில் கேள்வி எழும். அந்த கேள்வி உன்னை பல நேரங்களில் சோர்வடைய செய்யலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் வாழ்க்கையின் ஒரு ஆசிரியன் போலத்தான். அது உன்னை உள்ளுக்குள் வலிமையான மனிதனாக மாற்றும். நீ இன்று எதிர்கொள்ளும் சிரமங்கள் உன் வாழ்க்கையின் நிரந்தர நிலை அல்ல. அவை ஒரு பருவம் மாதிரி. மழைக்காலம் போல வந்து போகும். மழை வரும்போது நிலம் சற்று கஷ்டப்படும் போல தெரியும். ஆனால் அந்த மழை தான் பின்னர் பசுமையை உருவாக்கும். அதேபோல் இன்று உன் வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள் நாளை ஒரு வளமான நிலையை உருவாக்கும். என் தங்கமே, மனிதன் வாழ்க்கையில் எதையும் உருவாக்க வேண்டுமென்றால் அவனுக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று பொறுமை, மற்றொன்று நம்பிக்கை. இந்த 2 விஷயங்கள் இருந்தால் மனிதன் மெதுவாக எந்த உயரத்தையும் அடைய முடியும்.
அவசரமாக ஓடும் வாழ்க்கை சில நேரங்களில் பெரிய நிலையை கொடுக்காது. ஆனால் அமைதியாக, பொறுமையாக நடந்த வாழ்க்கை மிகவும் நிலையான வெற்றியை தரும். ஒரு பெரிய ஆலமரம் ஒரு நாளில் உருவாகவில்லை. அது ஒரு சிறிய விதையாக ஆரம்பித்தது. அந்த விதை பல வருடங்கள் வளர்ந்து தான் அந்த பெரிய மரமாக மாறியது. இன்று அந்த மரம் பலருக்கு நிழல் கொடுக்கிறது. அந்த நிழல் அதன் நீண்ட பயணத்தின் பலன். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அந்த விதையைப் போலத்தான். இன்று அது சிறியதாக தோன்றலாம். ஆனால் அதன் உள்ளே ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலம் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் சிறிய முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த மாற்றம் வந்த பிறகு தான் மக்கள் உன் பயணத்தை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்பு நீ கடந்து வந்த பாதையை யாரும் பார்க்க மாட்டார்கள். அதனால் தான் வாழ்க்கையின் உண்மையான வீரன் அவன் உள்ளத்தில் தான் இருக்கும். அவன் தனது பயணத்தை தானே நம்ப வேண்டும். மற்றவர்கள் பாராட்டுகிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது அவன் தனது முயற்சியை விடாமல் தொடர்வது. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி மனிதனுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்கலாம். என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை போல இருக்கிறது என்று தோன்றலாம். ஆனால் அந்த அமைதி தான் பெரிய மாற்றத்திற்கு முன் வரும் காலம். ஒரு காலை சூரியன் உதிக்கும் முன் சில நிமிடங்கள் மிகவும் இருளாக இருக்கும். அந்த இருள் பார்த்தால் அது முடிவில்லாதது போல தோன்றும். ஆனால் அந்த இருளுக்கு பிறகு தான் சூரியன் உதிக்கும். அந்த உதயம் வந்தால் முழு உலகமும் வெளிச்சமாகும். என் தங்கமே, உன் வாழ்க்கையிலும் அந்த உதயம் வரும். அந்த உதயம் உன் உழைப்பின் பலன். நீ தொடர்ந்து உழைத்தால் அந்த நாள் தாமதமாக வந்தாலும் நிச்சயம் வரும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து சிரிப்பாய். அந்த காலத்தில் நான் மிகவும் கவலைப்பட்டேன் என்று நினைப்பாய். ஆனால் அந்த நினைவுகள் உனக்கு சோகத்தை தராது. அது உனக்கு ஒரு பெருமையை தரும். ஏனெனில் அந்த சிரமங்களை நீ கடந்து வந்திருப்பாய். என் தங்கமே, வாழ்க்கையில் உண்மையான செல்வம் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல. அது ஒரு நிலையான வாழ்க்கை. அது குடும்பத்தின் பாதுகாப்பு. அது மன அமைதி. அந்த அமைதி தான் மனிதன் தேடும் மிகப்பெரிய செல்வம். நீ இன்று உழைப்பது அந்த அமைதிக்காக தான். அந்த அமைதி வந்த பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாக தோன்றும். அந்த அழகு வெளியில் இருந்து வராது. அது உன் உள்ளத்திலிருந்து வரும். ஒரு நாள் உன் உழைப்பின் பலன் உன் வாழ்க்கையில் தெளிவாக தெரியும். அந்த நாள் வந்தால் உன் மனதில் ஒரு ஆழமான நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. என் தங்கமே, அதனால் உன் மனதில் இருக்கும் பயத்தை விடு. உன் பாதையை நம்பு. உன் முயற்சியை தொடரு. வாழ்க்கை மெதுவாக உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். நீ எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் எதிர்காலத்தின் கட்டிடத்தில் ஒரு கல்லாக மாறும். அந்த கற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெரிய நிலையை உருவாக்கும். அந்த நாளில் நீ புரிந்து கொள்வாய், இந்த நீண்ட பயணம் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம். என் தங்கமே, நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நாட்கள் கடினமாக இருக்கும். சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா நாட்களும் சேர்ந்து தான் ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கும். அந்த வாழ்க்கையை அமைதியாக கட்டிக்கொள். உன் உழைப்பை மதித்து தொடரு. உன் நம்பிக்கையை பாதுகாத்து நட. ஒரு நாள் அந்த நம்பிக்கை உன்னை உன் கனவுகளின் வாசலுக்கு கொண்டு செல்லும். அந்த தருணத்தில் நீ உணர்வாய், நான் காத்திருந்த ஒவ்வொரு நாளும் வீணாகவில்லை என்று. அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் மிக அழகான செல்வம். அந்த அமைதி தான் நீ தேடிய உண்மையான வெற்றி.